நித்யா, நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுமா? இப்போ பாரு. இப்போ இன்னும் பெரிய மேஜிக் காட்டுமா? காமி. சூப்பர்ல. இப்படி தட்டிட்டே இருந்தா காசா கொட்டும். அப்படியா? ஆமா. எப்படிடா? இதுக்கு பேர் தான் ஆம்ஸ்டர் காம்பேக்ட். இந்த கேம் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் விளையாடாம விட தட்டிட்டு இருக்காங்க. இப்படி தட்டினா கொட்டுன்னு கொட்டும். அப்படியா? எனக்கு கொஞ்சம் டீடைல் சொல்றேன். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இந்த கேமை வெளியிட்டிருக்காங்க. இப்படி தட்டிட்டே இருந்தா காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் வச்சு நீ மைனிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓ, இதை தான் எல்லாம் தட்டிட்டே இருக்காங்களா? லூஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்கடா. லூசா? லூஸ் இல்லனே, மென்டல். ஒருத்தர் என்ன காலில் பண்ணுறான், இன்னொருத்தர் என்ன பைக்கில் பண்ணிட்டு இருக்கான். சரி, இப்படியே பண்ணிட்டே இருந்து இப்படியே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியா? நினச்சி பாரு. இப்படி அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இந்த நீ ஆயிட்டு பாருங்க. இது ஒரு வேலையா? டேய், நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆனா இதுல ஏகப்பட்ட ரெட் ஃபிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிட்காயின் மைனிங் எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? ஒரு ஏசி ரூம் போட்டு அது ஃபுல்லா கிராபிக்ஸ் கார்டு வச்சு அப்படி மைனிங் பண்ணுவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இதுல யூஸ் பண்ணலையே. சொல்ல போனா மொபைல் பவரை கூட யூஸ் பண்ணல. ஆமா, இப்பதான் எனக்கும் புரியுது. எப்படி கிடைக்கும் அப்ப? இது திரும்ப நான் பாட்டு தட்டிட்டே இருக்கேனே. நீ மைண்ட் பண்ற காயின் கூட உண்மையான காயின் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆட் ட்ராப் பண்ணுவாங்க. அதுல நீ எவ்வளவு மைண்ட் பண்ணிருக்க, எவ்வளவு அப்கிரேட் பண்ணிருக்க, எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருக்க, அதாவது ரெஃபர் பண்ணிருக்க, இதை பொறுத்து தான் உனக்கு ஆட் ட்ராப் பண்ணுவாங்க. ஓ, அதனால தான் எல்லாரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்களா? நானும் அது மாதிரி ஷேர் பண்ணா காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கொடுப்பாங்க. ஆமா, அதனால ஷேர் பண்றாங்க. ஒரு சில பேர் இந்த வீடியோ மூலியமா வைரல் ஆகலாம் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஓ, இந்த ஐடியா நல்லா இருக்கே. பேசாம நானும் பண்ணட்டுமா? நீ ஏதாவது பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நீ மைண்ட் பண்ற காயினுக்கு ஈக்குவலா ஆட் ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதாவது நீ ஒரு 10,000 காயின் மைண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. அதுக்கு ஈக்குவல் ஒரு காயின் தருவாங்க. அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு காயின் தருவாங்களா? அச்சோ, நான் தட்டுன்னு தட்டுனே. ஆமாண்டா, அதுவும் இந்த காயினை லிஸ்ட் பண்ணாதான் விற்க முடியும். ஆனால் அவன் லிஸ்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா தெரியாது. அப்படியா? ஏன் இப்படி சொல்ற? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும். அது பேரு ஒயிட் பேப்பர். அது இல்லை. என்ன இது? வேற பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா? தமிழ்ல சொல்லணும்னா வெள்ளை அறிக்கை. அதாவது இப்போ நம்ம அரசியல்வாதிகள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, வெள்ளை அறிக்கை தாக்குதல் பண்ணுங்க, வெளியிடுங்க அப்படி சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான். அது என்ன அவ்வளவு முக்கியமான? ஆமாண்டா, அது இருந்தாதான் அந்த காயின் எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்காக யூஸ் ஆகுது, அதோட ஓனர் யாரு, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அதை விட முக்கியமான விஷயம் அதுல மொத்தமா எவ்வளவு காயினை வெளியிட போறாங்கன்னு அதுல சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு காயின் வந்தானே நம்மளுக்கு லாபம் தானே. காயினோட சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா அதோட வேல்யூ கம்மியாயிடும். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இதை பத்தின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. அந்த வேல்யூலாம் இவன் லிஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஆனா லிஸ்ட் பண்ணுவானா பண்ண மாட்டான்னு தெரியல. இவன் லிஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு இவன் இதெல்லாம் பண்றான்? பைத்தியக்கார பாயா. இவனுக்கு, அதாவது ஆம்ஸ்டர் காம்பேக்ட்க்கு டெலிகிராம்ல 47 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் யூடியூப்ல 30 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. இது ரெண்டுத்துலயுமே ஆட் போட்டு வச்சிருக்கான். அப்ப நாங்க நாப்ல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். டேய், நான் 6000 கேந்தாடா வச்சிருக்கேன். எவனோ வீடியோ போட்டா பார்க்க மாட்டீங்க. அப்ப நீயும் அதே மாதிரி பண்ணு. என்ன பண்றது? அவன மாதிரி ஃபேக்கா நான் ஆம்ஸ்டர் எலி பிடித்தல். அவனுக்கு யூடியூப்ல மட்டும் 30 மில்லியன் வியூஸ் போகுது. அதுல இருந்தே 20 லட்சம் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு மட்டும். அதனால அவன் இழுத்து மூடினாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு தான் பிரச்சனை. தெரிய மாட்டேங்குதே. ஒருவேளை அவன் லிஸ்ட் பண்ணாலும் அது பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேமா தான் இருக்கும். பம்ப் டம்ப்னா சொல்றேன். இந்த காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண உடனே ஏர் ட்ராப்ஸ் ரிசீவ் பண்ணவங்கலாம் அதை விற்க தான் பார்ப்பாங்க.
அதனால் சில ஃபவுண்டர்ஸு முன்னாடியே கேஷ் கொடுத்து, முன்னாடினா ஸ்டார்டிங்கில் ஓகேவா, அதை கேஷ் கொடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் பம்ப். பம்புனா பம்ப் இல்லை, பம்ப். கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? பம்ப். பம் பம் பம். அப்ப டம் டம் டம். சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். எங்க சேனலோட ரூல்ஸ் அதான். இது நல்லா இருக்கு, நான் வித்தியாசம் நடுவில் மாற்றிட்டேன். இந்த கேப்பில் அந்த ஃபவுண்டர்ஸு அந்த காயின்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லாபம் வந்த உடனே மொத்தமாக விற்றுட்டு மார்க்கெட்டை வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் தான் டம்ப்பு. போச்சா பம்ப் அண்ட் டம்ப். அதான் அப்ப என் காசு பிம்பிளிக்கு பிலாப்பி. அந்த மேல போனா மசுரு. நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். தட்டின்னு தானே இருக்க போறேன். தட்டுறேன் பாத்தியா? அதெல்லாம் ஓகே தான், நீ மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஆனால் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கிறதில்ல. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரயோஜனமான விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நம்பி ஏமாறாதீங்க. இன்னமும் விளையாடிட்டு இருக்கேன் நீ? திருந்தவே ஓ ஓ மேடம் ஒரு வேலை அவன் எவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருக்க? அப்கிரேட் லிஸ்ட் பண்ணாலும், ஒரு வேளை அவன் லிஸ்ட் பண்ணாலும் அது பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேமாக தான் இருக்கும். அப்படியா? முடிஞ்சிச்சா? சிம்பிளா முடிச்சிருவாங்களா?